குயின்ஸ்டவுனில் ஒரு அழகான ஒரு குட்டி டவுன் இருக்குது, அதுதான் ஆரோ டவுன். ஸோ நான் ஆரோ டவுன் போன அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து ஆரோ டவுன் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏர்பர்ன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு 2-3 கெஃபே தான் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா உள்ள ஒரு 4 to 5 ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. நான் போன கெஃபேல ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கெஃபே வாஸ் ஸோ குட் அண்ட் ஃபுட் வாஸ் ஸோ அமேசிங். இந்த ஒரு இடத்துல நிறைய ஈவெண்ட்ஸ் ஃபியூச்சரில் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபியூ மினிட்ஸ் அவே தான் ஆரோ டவுன். ஓமே காட், அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்லியே ஆனும், நேரில் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த டவுனே. எனக்கு அப்படியே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஒரு குட்டி டவுனில் இருக்க ஒரு மெயின் கேரக்டர் மாதிரியே ஃபீல் பண்ணேன் அந்த ரோட்டில் நான் நடக்கும்போது. மெயினான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து சைனீஸ் செட்டில்மெண்ட். 1870s கோல்ட் மைனிங் பண்ணுறதுக்காக சைனீஸ் பீப்புள் நிறையா பேர் வந்து இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி வேலை பார்த்து குட்டி குட்டி ஹட்ஸில் தங்கியிருந்து வேலை பார்த்துருக்காங்க. அங்கே தங்கியிருந்த சில ஹட்ஸ் எல்லாமே 1980s இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கான்சர்வேஷன் லோக்கல் கம்யூனிட்டி ஹெல்ப்போட டூரிஸ்ட் எல்லாம் வந்து விசிட் பண்ணுற மாதிரி அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே போய் நான் அந்த ஹட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரோ டவுனில் இருக்க ரிமார்க்கபிள்ஸ் அப்படின்ற ஒரு சாக்லேட் கடைக்கு போய் நல்லா ஹேண்ட்மேட் மில்க் சாக்லேட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹேண்ட்மேட் மில்க் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே 1 hour டிரைவில் வனாக்கா ட்ரீ, த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஃபார் குயின்ஸ்டவுன் வந்து இந்த வனாக்கா ட்ரீ. ஸோ அங்கே நான் பார்க்க போயிருந்தேன். அண்ட் வனாக்கா ட்ரீ வாஸ் த பெஸ்ட் வே டு எண்ட் மை டே இன் குயின்ஸ்டவுன் ட்ரிப். ஆனால் நான் வனாக்கா ட்ரீ போகிற வழியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்தை பார்த்தேன். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பை, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.